ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்ற 11வது அத்தியாயத்தில் இருக்கோம். இப்போது அர்ஜுனன் ஒரு வழியாக ரொம்பவே பயம் ஏன்னா அந்த விஸ்வரூபத்தை என்னால் இதுக்கு மேலே பார்க்க முடியல, என்னோட கூடவே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனுஷன் உன்னை தப்பாக எடை போட்டுட்டேன் கிருஷ்ணா, ஆனால் நீ பராத்பரன் தேவாதி தேவன்லாம் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இந்த கொடூரமான இந்த ஒரு உக்ரமான இந்த உருவத்தை என்னால் பார்க்க முடியல, அதனால் நீ பழையபடியே 4 தோள்களோட அந்த உருவத்துக்கு போயிடுன்னு சொல்லி பகவானும் அதுக்கேற்ற மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு இப்போது பகவான் அர்ஜுனனுக்கு இந்த உருவத்தை உன்னை தவிர வேறு யாரும் இது வரைக்கும் கண்டதே இல்லை அப்படின்றத இன்னும் அழுத்தமாக சொல்கிறாரு. எதுக்காகனா, ஏன்னா அர்ஜுனன் நினச்சிடக்கூடாது இல்லையா, சரி நம்ம கேட்டால் பகவான் காமிக்கிறாரு திரும்ப வேண்டான்னு அது பண்ணிடுறாரு, இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி பகவான் இந்த ஸ்லோகத்தில் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. न वेदयज्ञाध्ययनैर्न दानैः न चक्रियाभिर्न तपोभिरुग्रैः एवं रूपः शक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन न कुरु प्रवीर. குரு வம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிறந்த வீரனே அப்படின்ட்டு அர்ஜுனனை பார்த்து பகவான் கூப்பிடுறாரு. ஏவம் ரூபகம், இப்படி இந்த விஸ்வத்தையே ரூபமாக கொண்டு இருக்கக்கூடிய என்ன துவத் அந்நியன, உன்னை தவிர வேறு யாராலையும் காண இயலாது, பார்க்க முடியாது. அதாவது எந்தெந்த விஷயம் செஞ்சால் கூட அதை பார்க்க முடியாதுன்றதை பகவான் ஒரு வரிசைப்படுத்தி சொல்கிறாரு. வேதத்தை நன்கு கேட்டதால் கூட இந்த உருவத்தை பார்க்க முடியாது. யாகங்களால் கூட என்னுடைய இந்த உருவத்தை பார்க்க முடியாது. அத்தியன, வேதத்தை நல்லா கற்றுக்கிட்டு அதை ஓதுறதுனால கூட இந்த உருவத்தை பார்த்துட முடியாது. தானைஹி, நிறைய தானங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் தர்ம விஷயங்கள் அதெல்லாம் செஞ்சால் கூட முடியாது. சக்ரியாபிகி, ஹோமங்கள், இதுக்கு முன்னாடி யஜ்ஞங்கள் சொன்னார், இப்போ ஹோமங்கள் பண்ணுவதால் கூட என்னுடைய இந்த உருவத்தை பார்த்துட முடியாது. உக்ரை தப்போபி, உக்ரமான தபஸ்லாம் இருந்தால் கூட என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை பார்த்துட முடியாது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னா, நீ கண்டிருக்கக்கூடிய இந்த ரூபம் அவ்வளோ சிறந்ததான ரூபம், இது யார் இது வரைக்கும் கண்டதும் இல்லை, அவ்வளோ சீக்கிரத்தில் காணவும் முடியாது அப்படின்றத அழுத்தமாக பகவான் சொல்கிறாரு. ஏன்னா நீ அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்துருக்கன்னு. இப்போ நமக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா வேதங்களில் சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு, வேதங்கள்னாலேயும் யாகங்கள் இல்லை விரதங்கள் இருக்கிறதுனாலையும் தபஸ் செய்கிறதுனாலையும் பகவானுடைய என்ன மாதிரி நம்ம இஷ்டப்பட்ட அந்த ரூபத்தை பார்க்க முடியும்னு. ஆனால் பகவான் இப்படி சொல்கிறாருன்னா, நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பக்தி இல்லாமல் நீ வேதத்தை கேட்டால் ஒன்றும் முடியாது. பக்தி இல்லாத யாகத்தினாலேயோ பக்தி இல்லாத ஹோமத்தினாலேயோ இல்லை தானங்கள் செய்வதனாலையோ பக்தி இல்லாமல் இந்த எந்த விஷயத்தை செஞ்சாலும் பார்த்துட முடியாது. பக்தியோடு கூடிய இந்த எந்த விஷயத்தை செஞ்சாலும் பார்க்க முடியுன்றது தான் இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா பகவான் வேதத்துலேயோ சாஸ்திரத்தையோ சொல்லியிருக்கிறதுக்கு எதிராக பகவான் கண்டிப்பாக சொல்லிடவே மாட்டார். நாம அதை சரியாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதனால் அர்ஜுன் கண்ட இந்த காட்சி கண்கொள்ளா காட்சி தான், இது வரைக்கும் யாருமே கண்டிருக்காத காட்சி தான், அவ்வளோ சீக்கிரத்தில் காணவும் முடியாதுன்றதை பகவான் இந்த ஸ்லோகத்தை மூலமாக சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.